ஹலோ குக்கீஸ், எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம தேவங்களோட ஃபிஃப்த் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து பார்ட் 2 இல்லை வந்து சீசன் 2 எப்படி வேணால் சொல்லிக்கலாம். நம்ம லைக் கிட்னாப்டு பை மாஃபியா, ஓகேவா? அந்த இது தான் அதோட லைக் சீசன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான்டா. நீங்கள் வந்து முன்னாடி பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா வந்து லைக் ஒன் ஷாட்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் போய் பார்த்துக்கோங்க. நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளேலிஸ்ட்டு, ஸோ அதில் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி வீடியோ போட ஏன் லேட் ஆகுதுன்னா, லைக் இதில் ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ இதுக்கும் மேலே ஏற்றுனா ஃபோன் அவள் தான் செத்துரும். ஸோ அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதான் இவ்வளோ டிலே ஆகுது. மேபி இதுக்கு முன்னாடி நான் ஆர்எம்எஃப் போட்டிருப்பேன். ஸோ அது டிலே ஆனது காரணம் இதுதான், ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேடா, நீங்கள் முன்னாடி பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப் பண்ணுறேன். நீங்கள் வந்து லைக் ஒரு மிடில் கிளாஸ் கேர்ள். ஸோ நீங்கள் வந்து சியோலில் இருந்திருப்பீங்க. அப்போது ஒருத்தவங்களுக்கு அடிபட்டிருக்கும். ஸோ அவங்கள சேவ் பண்ணியிருப்பீங்க. அது வேறு யாரும் இல்லை, தவம். அதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட மாட்டி, ஸோ அதுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அது எல்லாமே பார்த்துட்டு வாங்க. தென் ஃபைனலாக உங்களுக்கு வந்து குழந்த பிறந்திருக்கும். அதை வந்து தேவன் வந்து பார்த்துருப்பான். தென் நீங்கள் 2 பேரும் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி நான் முடிச்சிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூஷனில் பார்க்கலாம். நான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போது லைக் ஒரு பெரிய இடம். ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய ஹவுஸ் இருக்குது. அது ஹவுஸ்னே சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு மாளிகை மாதிரி. அவ்வளோ பெரிய இடம். ஸோ சுற்றி நிறைய காடு அந்த மாதிரி இருக்குது. அங்கே 2 பேரும் அவ்வளோ சண்டை போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பாஸ், டேய் என்னாச்சு? நம்ம வர வேண்டிய சரக்குலாம் வந்துருச்சா? இல்லை பாஸ், அது டேய் என்னாச்சு? பாஸ், அது டே மயிறு என்னன்னு சொல்கிறா? அது பாஸ், வர வேண்டிய சரக்கு வரல பாஸ். என்ன? வர வேண்டிய சரக்கு வரலையா? என்னடா சொல்லிட்டு இருக்க? உனக்கு தெரியும் வர வேண்டிய சரக்கு வரலன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு ஈஸியாக புடுங்கி ஈஸியாக சொல்லிட்டு இருக்க. உனக்கு உயிர் மேலே பயம் இல்லையா? இல்லை சார், என்னை மன்னிச்சிடுங்க. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நம்ம ஆளுங்க இருந்த இடத்துல இப்போ வேறு யாரோ இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து நம்மளால் சரக்கை வாங்க முடியல. ஒத்துக்கவும் மாட்டுறாங்க. எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு. என்னடா சொல்லிட்டு இருக்க? இப்போ வந்து சொல்லிட்டு இருக்க? இன்னும் 10 நிமிஷத்தில் நம்ம பாஸ் இங்கே வந்துடுவார். அதுக்கப்புறம் அவ்வளோதான்டா, முடிஞ்சுது. உனக்கும் எனக்கும் உயிர் இருக்கவே இருக்காது. அவரை பற்றி தெரிஞ்சோம் ஏன்டா இப்படி பண்ணுற? இவனுங்க பயத்தில் பேசிகிட்டு இருக்கானுங்க. அதே சமயத்தில் வண்டி வந்து இறங்குது. ஸோ அந்த கார்லேருந்து மாசா கெத்தா ஒரு ஆள் வந்து அப்படியே இறங்கி வந்துட்டுருக்காரு. பார்த்துட்டு செம்மையாக எல்லாரும் பேரும் அப்படி கப்பச்சிப்புன்னு ஆயிடுறாங்க. அந்தளவுக்கு அப்படியே மரியாதையும் பயமும் அவ்வளோ இருக்குது. ஸோ அவன் அப்படியே ஹெட்டை திமுறாக அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான். அவன் கண்ணில் அவ்வளோ திமுறு, அவ்வளோ ஆட்டிடியூட். ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிராகன் மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு இருக்கான். ஸோ அவ்வளோ ஒரு இதோட அப்படியே என்ட்ரி ஆகுறான். இவனுங்க 2 பேர் தான் அப்படியே பவ் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. என்னாச்சு? 2 பேரும் இப்படி நிற்க மாட்டிங்களே? பாஸ், அது பாஸ் என்ன? அது வந்து என்னாச்சு? பாஸ், வர வேண்டிய சரக்கு வரல பாஸ். அவ்வளோதான். ஸோ அப்படியே அந்த கன்னை எடுத்து ஷூட் பண்ணியிருப்பான். ஆமாம், நீ சொல்லுப்பா, என்னாச்சு? அவன் எதுக்கு சரக்கு வரலன்னு சொல்கிறான்? பாஸ் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் காலையே வந்து கெஞ்சுறான். பாஸ், எங்களை மன்னிச்சிருங்க பாஸ். வர வேண்டிய சரக்கு வராத காரணம் நம்ம இடத்துல இருந்த ஆளுங்க போய் வேறு யாரோ வந்திருக்காங்க பாஸ். அவன்கிட்ட எவ்வளோ பேசி பார்த்துட்டோம், ஆனால் அவன் ஒத்துக்கல பாஸ் டீலிங்க்கு. எங்களை மன்னிச்சிருங்க பாஸ். இதை கேட்கறதுக்கு அம்மா நான் இவ்வளோ தூரம் வந்தேன். இதை சொல்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்?
அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே கன் எடுத்து அவனுக்கும் அப்படியே ஷூட் பண்ணிடுறான். ஸோ எல்லாருமே அவ்வளோ பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அலெக்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து நிற்கிறான். இது என்ன விஷயம்னு சொல்லிட்டு எனக்கு சீக்கிரமே முடிஞ்சாகணும். புரியுதா? புரியுது பாஸ் சொல்லிட்டு அவன் பவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ இந்த நியூஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி ஸோ அப்படியே நம்ம வந்து இந்த பக்கம் நம்ம ஹீரோயின்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா. இங்கே பெட்டில் நீங்களும் தயங்க தான் படுத்துட்ருக்கீங்க. தயாங் தயாங் என்னம்மா? இல்லை, நாளைக்கு பையனுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன். எல்லாரையும் கூட்டிங்களா? எல்லாரையும் கூட்டிட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. பையனுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை நீ எவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறேன்னு பாரு. அப்போது ஜங்குக் கூப்பிட்டீங்களா? கண்டிப்பாக, அவனை கூப்பிடாம எப்படி? அவன் வந்துடுவான். ஊருக்கு போயிருந்தான்னு சொன்னல, வந்துட்டுருப்பான். ஓகே சரி. அப்போ வேறு யாரை கூப்பிடணும்? கூப்பிட வேண்டிங்களா? கூப்பிட்டாச்சு மேடம். சரி அதெல்லாம் விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கிஸ் கூட ஆண்டி பொண்டாட்டி. நான் ஏன் கொடுக்கணும்? கொடுக்கல மாட்டேனே. வாயன் ப்ளீஸ் டி போ, கொடுக்கவே மாட்டேனே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. அப்படியே உங்களை அப்படியே நீங்கள் திரும்பினீங்கள, ஸோ உங்கள் வயிற்றோடு அப்படியே பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னடா பண்ணுற? அப்புறம் என்ன கிஸ் கேட்டா அப்படியே ஓடுற? அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படி சொல்கிறீங்க. திருப்பி நீங்கள் அப்படியே வம்பு பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அவன் எல்லாம் உங்களை அப்படியே உங்கள் ஃபேஸை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக செம்மையாக கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸை பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே அந்த மூடுக்கு போய்ட்டு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அங்கே வந்து டோர் நாக் சவுண்டு கேட்குது. இப்போ தான் யாராவது வருவாங்களா? அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க தான் கதவை திறக்கிறான். அங்கே பார்த்தா ஆரமும் ஜெயோப்பும் நிற்கிறாங்க. ஹியூங் என்னாச்சு? இல்லை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? அதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களே. என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களான்னு? ஹியூங் ஒன்றும் இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிகிட்டு இருக்கான். ஸோ 2 பேர் சிரிச்சுக்கிட்டு, சரி நாளைக்கு ஃபுட்டெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேல்ல? இல்லை நான் ஆளுங்களை சொல்லணுமா? இல்லை ஹியூங் நான் பார்த்துக்கிறேன், எல்லாமே நான் சொல்லிட்டேன், நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. என்னோடய ஆளுங்க சில பேர் இருக்கானுங்க, அவனுங்க பார்த்து பண்ணுங்க. தயோங் ஹியூங் நீ மாறினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னை நல்லா பார்த்துக்கோ. உனக்குன்னு குழந்த வந்துருச்சு. இதுக்கப்புறம் குழந்தை நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். சரிங்க ஹியூங், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. நான் தான் அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போது நான் இருக்கிறதே என் வாயனுக்காகவும் என் குழந்தைக்காகவும் மட்டும்தான். கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்மைல் பண்ணுறான். ஸோ தென் அப்புறம் சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எல்லாமே கேட்குது. ஸோ நீங்களும் வந்து அப்படியே தூங்கிடுறீங்க. தென் அப்படியே மார்னிங் ஆகியிருக்கும். ஸோ 9 o'clock இருக்கும். ஒருத்தவங்களாம் எல்லாமே வந்துட்டுருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஜங்குக், ஸோ ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் மென் எல்லாமே அப்படியே ஆர்டர் வைஸாக எல்லோரும் வந்தாச்சு. சூப்பராக கிட்டத்தட்ட அவ்வளோ கிராண்டாக இருக்குது அந்த இடமே. அந்தளவுக்கு அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து கேக்லாம் வெட்டி அவ்வளோ அழகாக கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் பேபிக்கு வந்து நேம் ஜூனுன்னு வைக்கிறாங்க. செம்ம ஷாக்கு ஆரம்கெலாம். வயன் என்ன ஏன் பேர் வைக்கிற? ஹியூங் என் அப்பா அம்மா விட என்னை நல்லா பார்த்துக்கிட்டது நீங்களும் ஹோபி ஹியூங்க மட்டும்தான். அதனால்தான் உங்கள் 2 பேருக்குமே நன்றி கடன் செலுத்துகிற மாதிரி இந்த பேர். அப்படியே அவங்க கண்ணே கலங்கிடுச்சு ஆரம்க்கு. ஸோ 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. தயவுக்குமே அவ்வளோ சந்தோஷம் இந்த நேம் வச்சதில்.
ஸோ அப்படியே நீங்கள் தான் வந்து அவனுக்கு 3 தடவை வந்து பேர் வந்து காதில் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்றாங்க. அதுக்கு ஆரம்க்கு அவ்வளோ சந்தோஷம், இவ்வளோ மரியாதை கொடுத்து இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த குழந்தைகிட்ட வந்து ஜூன் 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 என்ன மாதிரி அறிவாளியாக வரணும், உங்கள் அப்பா மாதிரி கோவக்காரனா வந்துடாத அப்படின்னு சொல்லுறான். ஸோ அப்படியே சிரிக்கிறாங்க எல்லாருமே. ஸோ அங்கே கேக் கட் பண்ணி எல்லாருமே அவ்வளோ ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. தென் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஜங்குக், ஜிமின், நெக்ஸ்ட்டு தயோங் 3 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. டே மச்சான், என்னாச்சு? ஏதோ ஹாஸ்பிட்டல் விஷயமா அமெரிக்கா போகணுன்னு சொன்னேன், எப்போ கிளம்புற? ஆமாண்டா, கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக இருக்குது, நான் அப்புறமேட்டு இதில் எடுத்து முடிச்சுட்டு சொல்கிறேன். சரி ஓகேடா. ஜிமின், ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 பேர் பேசிகிட்டு இருந்தீங்களே அதான் அமைதியாக இருந்தேன். அப்புறம் எப்படி போகுது லைஃப்லாம்? நல்லா போகுதுடா. அது மட்டும் இல்லாமல் என்ன பர்பஸ்னே இல்லாமல் ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தேன். என் ஒயன், என் குழந்தை ஜூன், அவங்க 2 பேரும் வந்து என் லைஃபே மாற்றிட்டாங்கடா. அவங்க கிடச்சதில் நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். நீ இப்படி மாறினத்தில் எனக்கும் ஜங்குக்கும் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? நீ இப்படியே இருந்துருவியா, மாஃபியாலே உன் லைஃப் போயிடுமா அப்படின்னு எத்தனை நாள் நானும் ஜங்குக்கு ஃபீல் பண்ணிருக்கோம் தெரியுமா? ஆக்சுவலாக ஜிமின் வந்து ஜங்குக்கோட ஃப்ரெண்ட். அப்படி தான் வந்து நான் நல்லாவே தயவுக்குமே தெரியும். 3 பேருமே செம்மையாக பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நல்லா சுற்றிட்டு இருப்பானுங்க. ஜிமின் இப்போ தான் வந்து அவனுமே டாக்டர் தான், அவனும் வந்து ஊர்லேருந்து வந்திருப்பான். ஸோ நல்லா பேசிகிட்ருக்கானுங்க. தென் ஜங்குக்கு வந்து லைக் அமெரிக்கா போக வேண்டிய விஷயம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அதோட ஜிமினுமே அது ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஜிமின் வந்து ஜங்குக்கு வேலை செய்கிற ஆஃபீஸ்லேயே வந்து அவனுமே ஜாயின் பண்ணிட்டான். பிகாஸ் அவனுங்க வந்து பிளான் பண்ணி தான் ஒரே ஹாஸ்பிட்டலில் இது பண்ணலாம், ஒர்க் பண்ணலான்னு இருந்திருப்பானுங்க. பட் சுச்சுவேஷனால் வேறு ஹாஸ்பிட்டலில் இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜிமின் பேசிவிட்டு ஸோ இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ அவன் கூட ஜங்கு கூட நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்ச நேரத்துலேயே ஜிமினும் ஜங்குக்கும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே அப்படியே நீங்கள் வந்து தயாவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. தயாவங்க வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து உங்களை ஹக் பண்ணுறான். ஆமாம், உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோன்னே என்னை அப்படியே மறந்துடுவ போல். ஏய் வயன், உன்னை யாராவது மறப்பாங்களா? அவன் ஊருக்கு போகிறானா அதான் சொல்லிட்டு இருந்தான். சரி சரி, குழந்தைக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணும்போது சார் அப்படியே காணாமல் போயிடுறீங்க. என்னெல்லாம் மறந்துட்டீங்க போல், நைட் ஆனால் மட்டும்தான் ஞாபகம் வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. ஏ பொண்டாட்டி, நீ இல்லாமல் எப்படி நான் இருப்பேன்? அதுவும் இல்லாமல் உன் கிஸ் பண்ணாமல் உன் உதட்டு சக் பண்ணாமல் எனக்கு இப்படி தூக்கம் வரும் அப்படின்றான். பொறுக்கி பொறுக்கி உனக்கு இது மட்டும்தான் ஞாபகம் வரும்ல, இல்லைன்னா என்னோட நினப்பே உனக்கு வராது, போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ இங்கே ஜே அப்போ ஆரம்பம் பார்த்து சிரிச்சிட்ருக்கானுங்க. இவங்க 2 பேரும் எப்போ தான் சண்டை போடாமல் இருக்க போகிறாங்களோ. ஆமாம், என்னாச்சு? நம்ம அந்த ஒரு ஆப்ரேஷன் விஷயமா பேசிகிட்டு இருந்தோமே, அது முடிஞ்சிடுச்சிட்டா. அதுவும் இல்லாமல் சில ஃபார்மாலிட்டிஸ்னால நிறைய இழுத்தடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட பேசி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேங்க் காட். அதனால் எனக்கு 1 மாதமாக தலைவலிடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இங்கே பேசிகிட்ருக்காங்க. தென் அப்படியே ஃபியூ டேஸ் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கும் தேவாங்க வந்து ஒரு நாள் நைட்டு 2 பேரும் மேக் அவுட் செஷன் போயிட்டுருக்கு. செம்மையாக கிஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி மூன் பண்ணிக்கிட்டு செம்மையாக போயிட்டுருக்கு அந்த மேக் அவுட் செஷன். ஸோ திடீர்னு தேவாங்க ஒரு கால் வந்திருக்கும். ஸோ மிடில் ஆஃப் அந்த ஒரு மேக் அவுட் செஷன்லேயே ஸ்டாப் பண்ணிடுறான். தேவாங், என்னடா பண்ணுற? இப்போ ஃபோன் எடுக்காத. வயன், இது ஏதோ ஃபாரின் கால் மாதிரி இருக்குது, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஏஞ்சி போயிடுறான். சே, இவனுக்கு விவஸ்தையே இல்லை, இந்த மாதிரி நேரத்தில் தான் ஃபோன் எடுக்கணுமா, பொறுக்கி. இதுக்கப்புறம் வயன் ப்ளீஸ் டி வயன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குடி, உன் கூட பண்ணுண்டி, வாடா நீ உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுக்கிறீங்க செம்ம கடுப்பாயிட்டு. ஸோ இங்கே தேவங்க போயிட்டு வந்து பார்க்குறா, நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. தூங்கிட்டாளா? சரி அப்படி சொல்லிட்டு அவனும் அப்படியே படுத்துட்டான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் ஆகியிருக்கும். தேவங்க ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்கான். ஒன் சொல்லு
என்னாச்சு? சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்ல. நான் போயிட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். சொல்லவே மாட்டான் அவன் மட்டும். ஹியூம் 2 பேரும் கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேம்மா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். 2 பேரும் சாப்பிட்டோம். அப்படி சொல்லிட்டு நம்ஜனும் ஹோபியும் கிளம்புறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு பாப்பாவுக்கும் பால் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு 3 டேஸ் ஆகியிருக்கும். தென் அப்படியே ஒரு மாதிரி சேடாக உட்காந்துட்ருக்கான். அவங்க தான். என்னாச்சு? எதுக்கு ஒரு மாதிரி சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லை. என்னாச்சுடா? இல்லை நம்ம வேறு வீட்டுக்கு போயிடலாமா? நம்ம வீட்டுக்கு? நான் இங்கே தானே இருக்கேன் உன் கூட. ஏன்டா என்னாச்சு? இங்கே நம்ம எல்லாமே ஃபேமிலியாக தானே இருக்கோம். எதுக்கு நீ உன் வீட்டுக்கு கூப்பிட்ற? இல்லை எனக்கு போகணுன்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் உன் கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது தனியாக. வரியா? தேவம் எனக்கு என் கூடலாம் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை. நீயும் இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லோரும் ஃபேமிலியாக இருக்கலாமே. ஏன் வயன்? நான் சொன்னால் என் பேச்சை கேட்க மாட்டியா? ஏன்டா இப்படி சீரியஸாக ஃபேஸ் வச்சுக்கிற? உனக்கு என்ன போகணும் அவ்வளோதானே? சரி நான் பேசுகிறேன் ஹியூங்கிட்ட. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே அப்படியே படுத்துடுறான். நீங்களும் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, உங்கள் ஹஸ்பண்ட் ஆகிட்டான், எதுவுமே கேட்க முடியாதுல்ல. ஸோ அப்படியே நீங்களும் படுத்துடுறீங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஹியூங்ஸ் எல்லாம் விட்டுட்டு போகணும் அப்படின்னும் போது. ஸோ இப்படியே வந்து மார்னிங் இருக்கும். எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது தேவங்க மட்டும் ரெஸ்ட் ரூமில் இருப்பான். நீங்கள் தான் ஹியூங் என்னாச்சு வயன்? ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க? இல்லை அவர் வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாரு. ஏன்னாச்சு? இங்கே உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை ஹியூங் நாங்கள் 3 பேரும் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அப்படியா? ஏன் வயன்? நாங்கள் இங்கே ப்ரைவேஸை டிஸ்டர்ப் பண்ணுறோமா என்ன? நீ இங்கே இருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வயன். ஏன் திடீர்னு இப்படி? ஹியூங் அப்படியே 2 பேர் திரும்புகிறாங்க. நாங்கள் 2 பேரும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைய கூட்டிகிட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம். அதான் தயம் திடீர்னு என்னாச்சு? நான் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹோபி தான் கேட்டிருப்பாரு. அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகிட்டு, சரி தயம் உன் ஒய்ஃப் தானே, நீ கூட்டிகிட்டு போ, பத்திரமா பார்த்துக்கோ. சரி வாயன், நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போகிறோம். சரிங்க தயம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டது பாதி சாப்பிடாத பாதி அப்படியே வந்து போட்டுட்டு அப்படியே கிளம்புறீங்க. நீங்கள் ஒரு மாதிரி இருக்குது 2 பேருக்குமே. என்னடா இப்படி நல்லா தானே இருந்தான், என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுவுமே பேசலை. 2 பேருமே கிளம்பி போயாச்சு குழந்தைய கூட்டிகிட்டு. ஸோ அப்படியே நைட்டு தான். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அந்த நேரத்தில் பக்கத்தில் பார்த்தா தயங்கல. இவர் எங்கே போனார் இந்த நேரத்தில்? நீங்கள் போய் வெளில போய் பார்க்குறீங்க, தயவங்க அங்கல்ல. இந்த நேரத்தில் என்ன வேறு? காலும் பண்ணி பார்க்குறீங்க, தயவங்க எடுக்கவே இல்லை. எங்கே போயிட்டார் இவர்? ஸோ இந்த பக்கம் அப்படியே பார்ப்போமே. இங்கே தயவங் ஒரு இடத்துல நின்று யார்கிட்டயும் கோவமாக ஃபோன் பேசிகிட்ருக்காரு. டேய், நான் சொல்கிறத ஒழுங்காக கேளு. உன் பிள்ளை குட்டிங்களை பார்க்கணுமா இல்லையா? இல்லைன்னு வச்சுக்கோ, உன் குடும்பத்தோடு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், புரியுதா? ஒழுங்கா நான் சொன்னதை செய் அப்படின்றான். ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்து சில வண்டி நிற்கிது. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே பொருள்லாம் அந்த ஒரு மாதிரி பாக்ஸாக வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. ஸோ தயவங்க நின்று அப்படியே பார்த்துட்ருக்கான். எல்லாமே கரெக்டாக போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ அப்படியே ஃபோன் பண்ணிவிட்டு, நீ கேட்டது உனக்கு கொடுத்துட்டேன், இதுக்கப்புறமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரும், புரியுதா? ஸோ அப்படியே அவன் கட் பண்ணிட்டு அந்த காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு
ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அந்த கார்லேருந்து அந்த பாக்ஸஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே உள்ளே போயிட்டாங்க. அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஆர்கன்ஸ் இருக்குது. ஹார்ட், கிட்னி, ஸோ லிவர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லாமே இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது ஒரு இடத்துக்கு. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. தேவன் அப்படியே படுத்துட்டான் நைட்டு. நீங்கள் அப்படியே கண் முழிச்சு பார்க்குறீங்க, இப்போ இருக்கான். தேவன் தேவன் என்ன எல்லாம் எங்கே போயிட்டு வந்தீங்க? உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், எடுக்கவே இல்லை. எங்கே போனீங்க? எங்கேயோ போனேன். ஃபோன் எடுக்கலனா அடிக்கக்கூடாது. அதுவும் நான் நைட்டில் வெளில போயிருக்கேன்னா முக்கியமான விஷயம். புரியுதா? எல்லாத்தையும் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இப்படி நடந்துக்கிறான்ட்டு. சரி ஏதோ வேலை இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே கேட்கல. இப்படியே மார்னிங் ஆகுது. பேபியை தான் பார்த்துட்ருக்கீங்க. என்னடா தங்கம், அப்பாவை பார்க்கணுமா உங்களுக்கு? உங்கள் அப்பா தான் ரொம்ப பிஸி ஆகிட்டே இருக்காரு. இப்போலாம் வர வர எங்கே போகிறேன்னு சொல்லலை, எங்கே வரேன்னு சொல்லலை. எங்கேயாவது போயிடுறாரு, அதுக்கப்புறம் அவர் விருப்பப்பட்ட நேரத்துக்கு வராரு. உங்கள் அப்பா மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, மறுபடியும் அந்த மாஃபியாவாக மாறிட்டாரான்ட்டு. என்னமோ பண்ணுறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. ஸோ தேவங் தான் அங்கேருந்து வரான். தேவங் எங்கே மார்னிங் போனேன்? குழந்தை உன்னை பார்க்கணுன்னு சொல்லிகிட்ருக்கான். எனக்கு சின்ன வேலை இருந்துச்சு, அதான். சொல்லாமல் போயிருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? எல்லாமே உங்ககிட்ட கேட்டுட்டு செய்யணும்னு நினைக்காத. ஒரு ஆம்பளைன்னா 1008 வேலை இருக்கும். எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, புரியுதா? தேவங் எதுக்கு இப்படி கோவப்படுறேன்? நான் என்ன கேட்டேன்? சொல்கிறத கேளு. நான் போயிட்டு வரேன்னா ஒரு வேலை விஷயமா தான் இருக்கும். எங்கே போகிறேன், எங்கே வரேன், எதுக்கு இந்த நேரத்தில் போகிற, எந்த கொஷினும் என்கிட்ட கேட்கக்கூடாது, புரியுதா? தேவங் புரியுதா? புரியுது தேவங். நீங்கள் அப்படியே அமைதியாக அவனை பார்க்குறீங்க. ஸோ அவன் வாட்ச் கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டான். இவன் எதுக்கு இப்படி நடந்துக்கிறான்? என்னாச்சு இவனுக்கு? வர வர இவன் ஏதோ பண்ணிகிட்ருக்கான்னு மட்டும் தெரியுது. திருப்பியும் அவன் அந்த மாஃபியா தொல்லை எடுத்தான்னு வச்சுக்கோ, நான் கண்டிப்பாக இவன் கூட இருக்கவே மாட்டேன். இவனுக்கும் இந்த குடும்பத்துக்கே கண்டிப்பாக அது பாதிப்பு விளைவிக்கும். அதனால தான் அவன்கிட்ட சண்டை போட்டு இந்த மாஃபியா இதெல்லாம் வேணான்னு சொன்னேன். எனக்கு என்னமோ திருப்பியும் அவன் இந்த மாதிரி தொழிலில் இறங்கிட்டான்னு தோணுது. நீங்கள் அப்படியே யோசிச்சே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ தேவங்க சாப்பாடு ரெடியா? ரெடி தேவங், எடுத்து வை அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு எடுத்து வைக்கிறீங்க. குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. வயன் குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. குழந்தைன்னா அழதான் செய்யும் தேவங், எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? டிஸ்டர்ப் ஆகுது, எனக்கு தலை வலிக்குது. தேவங் நம்ம குழந்தை தேவங், நான் என்ன இல்லை நான் சொன்னேன்? போய் குழந்தைய சமாதானப்படுத்து. சும்மா அழுதுகிட்டு இரிட்டேட் பண்ணிக்கிட்ட. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இவன் என்ன ஆச்சு இவனுக்கு திடீர்னு இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. தேவங்க உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி நடந்துட்டு இருக்க? அப்படியே செம்ம கோவத்தில் அவங்க கன்னத்திலே அரைஞ்சிடுறான். எதுக்கு படிச்ச? என்னை எதிர்த்து பேசாத, புரியுதா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவன் அப்படியே அந்த சாப்பாடு போட்டிருப்பான்ல அந்த தட்டை எடுத்து அப்படியே தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னாச்சு இவனுக்கு, எதுக்கு இப்படி இருக்கா? அங்கே வீட்டில் இருக்க வரையும் நல்லா தான் இருந்தான். எப்போ இங்கே தனியாக வந்தோமோ அதுலேருந்து இப்படி மாறிட்டான். என்ன நடக்குது இங்க? இது நான் இவங்கிட்ட சொல்லி ஆகணும். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு 3 to 4 வீக்ஸ் ஆகியிருக்கும்.
டேயோங் அவன் பாட்டுக்கு வருவான், அவன் பாட்டுக்கு போவான். ஸோ உங்களை வந்து பெருசாக கண்டுக்கிறதும் கிடையாது. நீங்கள் என்ன கேட்டாலும் அடிக்கிறது, திட்டுறது, ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருந்துகிட்ருப்பான். உங்களுக்கு எதனால் இப்படி பண்ணுறான்னு சுத்தமாக ஒன்றுமே புரியல. பக்கம் அப்படி டேயோங்க பார்ப்போம். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, தயவு செஞ்சு விட்டுரு. இதுக்கப்புறமும் என்கிட்ட நீ விளாண்டன்னு வச்சுக்கோயேன், என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன தயாங், துளுருட்டு போயிடுச்சா? இல்லை பழையபடி ஃபோட்டோஸ் ஏதாவது அனுப்பணுமா? சொல்லு தயாங், அதையும் செய்கிறேன். உனக்கு அவ்வளோதான்டா, ஒழுங்கா விட்டுரு விட்டுரு ஃபீலிக்ஸ். எஸ், அது ஃபீலிக்ஸ் தான். நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் காட்டினதும் ஃபீலிக்ஸ் தான். என்ன தயாங், ரொம்ப ஓவராக துள்ளுற மாதிரி இருக்கே. சரி, உன் ஃபோனுக்கு ஒரு வீடியோ அனுப்பி வைக்கிறேன். அதுக்கப்புறம் உன் தொழில் கரெக்டாக நடக்கும். எனக்கு வர வேண்டிய பொருள் எல்லாம் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறான். ஹலோ ஹலோ ஃபிலிக்ஸ், ஃபக், ஏண்டா தயாங் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் பார்க்குறான். ஸோ அப்படியே ஒரு வீடியோ வந்திருக்கு. நோ நோ நோ, ஏன் தயாங் இப்படி பண்ண? திருப்பியும் அப்படியே ஃபீலிக்ஸ் தான் கால் பண்ணுறான். சரி சரி, நான் செய்கிறேன். தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத ப்ளீஸ். அதுதான் அதுதான் இந்த குரலில் பயம் தடுத்து பாரு, அதை தான் மிஸ் பண்ணேன். இப்போ எல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு நடக்க வேண்டிய காரியம் எல்லாம் ஸ்மூத்தாக நடக்கும். என்னத்தையும் சரி செய்கிறேன், தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத. தட்ஸ் குட் தயாங். சீக்கிரமாக உன்னை மீட் பண்ண வச்சிடாத. நம்ம மீட்டிங் அவ்வளோ ஸ்மூத்தாலாம் இருக்காது. பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கட் பண்ணிடுறான். தயாங் அந்த ஃபோனை போட்டு அப்படியே உடைக்கிறான். செம்ம டென்ஷன் ஆகுது தயாங்க்கு. ஸோ இங்கே ஆரம்பம் ஹோபியும் தான் இருக்காங்க. டேய் என்னாச்சுடா, வயன் எதுவுமே காலும் பண்ண மாட்டான். நானும் கால் பண்ணி பார்த்தாலும் பெருசாக ரெஸ்பாண்ட் கிடையாது. போய் பார்க்கலாமா என்ன? இல்லை, எனக்கு ஏதோ அவங்களுக்கு ஏதோ தனிமை தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நம்ம போய் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதுவும் தயாங்க என்ன கோவத்தில் இருக்கான்னு கூட தெரியல. அன்றைக்கி எதனால் அப்படி பேசிட்டு போனானோ எனக்கு புரியல. ஆமாண்டா ஆரம், எனக்கும் அதான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே நியூஸ் பார்த்தா ஒரு முக்கியமான நியூஸு. ஸோ அது எப்படின்னா, பிரபல ஹாஸ்பிட்டலில் வந்து ஆர்கன்ஸ் திருட்டு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. என்ன, எந்த ஹாஸ்பிட்டலா? எந்த ஹாஸ்பிட்டலில் எப்படி? அதுவும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது தயாங் இந்த மாஃபியா லீடர்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ செம்ம ஷாக்கு 2 பேருக்கும். டேய், அவன் இந்த தொழிலாம் விட்டான்னு கேள்விப்பட்டேன். எப்பட்றா இது? பார்த்தா எனக்கு புரியல ஹோபி. இவ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி வா உடனே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே கிளம்பி தயாங் வீட்டுக்கு தான் போகிறாங்க. நீங்கள் தான் ஒரு மாதிரி எதுவும் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. வாங்க வாங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. ஸோ 2 பேரும் வராங்க. வயன், இங்கே என்ன நடக்குது? நீங்கள் எதுவுமே பேசலை. நியூஸ் பார்த்தியா? பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன அவன் ஏதோ ஆர்கன் திருட்டில் ஏதோ சம்மந்தப்பட்டிருக்க மாதிரி இருக்கு. என்னவா என்னாச்சு? தெரியலையும். அவர் முன்ன மாதிரிலாம் இல்லை. அவர் லேட்டாக வீட்டுக்கு வராரு. நான் ஏதாவது கேட்டால் என் மேலே கோவப்படுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையும். உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு நினச்சேன். அதான் எதுவும் சொல்ல முடியல. மன்னிச்சிடுங்க. அவன் வரட்டும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ கரெக்டாக வந்து அங்கேருந்து தயாங் வரான். ஏதோ கடுப்பில் வந்துட்டுருப்பான் போல். நீங்கள் 2 பேரும் எங்கே அப்படியே செம்ம கோத்தில் வந்து ஓபி பல்லார்னு ஒரு அறை தான்.
என்னடா நினச்சிட்டு இருக்க? இந்த மாஃபியா தொல்லாம் விட்டுட்டு தானே சொன்னேன். அப்புறம் என்ன மயிருக்கு இந்த ஆர்கன் திட்டுலாம் பண்ணிட்டு இருக்க நீ? அவன் எதுவுமே பேசல. அப்போ என்கிட்ட நடிச்சு ஏமாத்திட்டு வாயனை இப்படி கூப்பிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுறது தான் இப்படி பண்ணியா? பழி வாங்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே செம்ம கோவத்தில் கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கீங்க என்ன தான் பதில் சொல்கிறான்ட்டு. இது என் விஷயம், நீங்கள் 2 பேரும் தலையிட தேவையில்ல. செம்ம கோவம் வந்துடுச்சு ஆரம்க்கும் ஹோபிக்கும். 2 பேரும் போட்டு அடிக்கிறானுங்க. அப்படியே கல் மாதிரி நின்றுட்டு இருக்கான். அப்படியே வாயிலேருந்து அடித்து ரத்தம் ஊற்றுது. நீங்கள் போய் அதுக்கப்புறம் போய் தடுத்து நிறுத்திட்டீங்க. 2 பேரும் நிறுத்துங்க, அடிக்காதுங்க அவரை. ஏன் இப்படி அவன் பண்ணுற? ஒழுங்கா வாயை தொடர்ந்து சொல்லேண்டா. ஏன்டா இப்படி பண்ணுற? இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ எங்கே போகிற எங்கே வரேன்னு கூட தெரியாது தேவம். நீ என்கிட்ட நல்லதாக பேசி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகுது தேவம். ஏன் இப்படி இருக்க? என்ன பண்ண சொல்கிற வாயான்? என்ன பண்ண சொல்கிற? நான் சின்ன தப்பு பண்ணனா ஜிமினோ ஜாங்கோக்கும் எனக்கு கிடைக்காமலே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சாரிடா, இது பேசும்போதே என் கண்ணில் தண்ணி வருது. அப்படியே உண்மையாலுமே போயிட்டோம் போல் அந்த கதைக்குள்ளே. ஸோ இப்போ கதை பார்ப்போம். ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறான். 3 பேருமே செம்ம ஷாக்காக பார்க்குறீங்க. என்னாச்சு? என்னாச்சுடா? ஜங்குக்கும் ஜிம்மனுக்கு என்னாச்சு? அவங்க ரெட் டிராகன் அவன் கையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு 2 பேரும் பின்னாடி அப்படியே ஸ்டெப் எடுத்து வைக்கிறானுங்க பயத்தில். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. என்னாச்சு? யார் அவங்க? அவங்க ஏன் ஜிமினோ ஜங்குக்கும் அவங்கக்கிட்ட எப்படி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்காக கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். ஆக்சுவலாக ரெட் டிராகன்றது ஃபீலிக்ஸ்க்கு இருக்க பேர். அவன்கிட்ட எதாவது வச்சுக்கிட்டாங்கன்னா யாராவது கண்டிப்பாக அவங்க சொர்க்கத்துக்கு தான் அப்படியே அனுப்பி விட்ருவான். எது பேச்சுவார்த்தைலாம் கிடையாது, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி. ஸோ இங்கே அப்படியே அது எல்லாமே அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் பெரிய ஆர்கன் டிராஃபிக் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு நிறைய ஹாஸ்பிட்டலோட கனெக்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப கீடு கெட்ட மோசமானவன். எல்லா மாஃபியாவுக்கும் ஒரு நைட் மேரர்னா அது அவன் மட்டும்தான். ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன நடந்து பார்ப்போம். இங்கே ஜங்குக் வேலை செய்கிற இடத்துல தான் இப்போ ஜிம்மன் வந்திருப்பான்ல. ஸோ அவன் வரத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, எக்ஸ்கியூஸ் மீ சார். கமன் சார். உட்காருங்க. சொல்லுங்கள் அர்ஜுன், என்ன விஷயம்? சார், இதில் உங்கள் கையெழுத்து வேணும். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கி படித்து பார்க்குறான். What the fuck is this? என்ன அர்ஜுன் இதில் போட்டிருக்கு? என்ன எப்படி இல்லை சைன் போட சொல்கிற? சார், நீங்கள் தான் இந்த பொசிஷனுக்கு புதுசாக வந்திருக்கீங்க. நீங்கள் நார்மலாக இருந்தவங்க இப்போ இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் இடத்துல இருந்தவர் இங்கேருந்து போயிட்டாரு. ஸோ நீங்கள் இதில் கையெழுத்து போடுறதுல எந்த தப்பும் இல்லையா சார்? என்ன பேசுகிற நீ? இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறியா இல்லை வேறு யாருக்காவது ஒர்க் பண்ணுறியா? சார், ஒழுங்காக கையெழுத்து போடுங்க, இல்லை உங்களுக்கு தான் பிரச்சனையாகும். எதுக்கு நான் கையெழுத்து போடணும்? இதில் என்ன போட்டிருக்குன்னு தெரியுமா? தெரியும் சார். அதில் ஒருத்தரோட ஆர்கன் அவங்களோட ஃபேமிலியோட சைனோட அவங்களே எழுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு உங்கள் பர்மிஷன் கேட்டு உங்கள் சைனும் வாங்கிக்கிறோம். ஏன்னா அதை லீகலாக ப்ரொசீட் பண்ணோம்ல. ஆனால் அவர் நல்லா தானே இருந்தார். இந்த பேஷண்ட்டை நானே பார்த்துருக்கனே. விடுங்க சார், ஆனால் அவங்கக்கிட்ட காசு இல்லை. அதான் நாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அவரை கொண்டுட்டோம். அவர் ஆர்கன்ஸ் நல்லா தான் இருக்குது. அதான் அதை விற்றா எவ்வளோ கிடைக்கும் தெரியுமா? உங்களுக்கு நல்ல கமிஷன் சார். அர்ஜுன், யூஆர் க்ராசிங் யுவர் லிமிட். நான் தானே சீஃப். ஸோ நான் தான் ஃபர்தராக என்ன ப்ரொசீட் பண்ணுவேன். நீ எதுக்கு இதை கேட்டுட்ருக்க? சார், இது உங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்களோ அது எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுவும்
இங்கே ஏழைங்கன்னு வந்துட்டாங்கன்னா அவங்க செத்தாலும் சரி அவங்க ஆர்கன் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி டொனேட் பண்ண வச்சுருவோம். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியாமல் எப்படி நடந்துட்டுருக்கு? இப்போ தானே புதுசாக வந்திருக்கீங்க, அதான் உங்ககிட்ட தெரியப்படுத்துகிறோம். இதுதான் சார் இந்த ஹாஸ்பிட்டலோட ப்ரொசீஜரு. ஸோ நீங்கள் இதில் கையெழுத்து போட்டே ஆகணும். இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் பெண்டிங்கில் இருக்குது, அடுத்தடுத்து வெயிட்டிங்லேயும் இருக்குது. அவங்களோட ஆர்கன்ஸை நாங்கள் கொடுத்தே ஆகணும். அதனால் ஒழுங்காக கையெழுத்து போடுங்க. இது என்ன அவங்க விருப்பத்தோடு கொடுத்தா பரவாயில்ல, உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஈவந்தோ அவங்க சாகிற நிலைமையில் இருந்தாலும் சாக விடாமல் அவங்க ஆர்கன்ஸை நல்லா பார்த்துக்கிட்டு டொனேட் பண்ணிட்டு தான் போகணுன்னு சொல்கிறீங்க. உங்களோட சீப்பான பிஹேவியருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சே, இப்படி ஒரு ஹாஸ்பிட்டலா சார்? சிட்டியில் பல ஹாஸ்பிட்டல் இப்படி தான் இயங்குது. அதில் எவ்வளோ கமிஷன்ஸ் வருதுன்னு தெரியுமா? இந்த மாதிரி ஆளுங்கிட்டேருந்து வாங்கி எவ்வளோ கொடுப்போம் தெரியுமா? ஒரு ஹார்ட்டுக்கு 1 கோடி வரையும் ப்ரைஸ் இருக்குது சார். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க முடியாது சார். நான் ஜஸ்ட் இங்கே டாக்டராக வேலை பார்த்துக்கிட்டே என்கிட்ட 3 வீடு இருக்குது, 4 கெஸ்ட் ஹவுஸ், 10 கார். எப்படி இதெல்லாம் இப்படி தான் சார் வாங்கினது. ஸோ நீங்களும் இதுக்கு ஒத்துக்கோங்க, ஒத்துக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. உனக்கு அவ்வளோதான், எடுத்துகிட்டு போ எல்லாத்தையும், இல்லைன்னு வச்சுக்கோ மேல் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன். லீகலாவா சார்? இங்கே இயங்குகிற எல்லாருக்குமே கமிஷன் இருக்குது. நீங்கள் என்ன லீகலாக ஆக்ஷன் எடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க? எல்லாருக்கும் கமிஷன் போகுது சார். இங்கே இருக்கிற எல்லா டாக்டர்ஸ்க்கும் இது எல்லாமே தெரியும். இது தெரிஞ்சுக்காமல் இருந்த நீங்கள் தான் முட்டாள். ஆமாண்டா, முட்டாள் தான். ஆனால் இனிமேல் இருக்க மாட்டேன். இது சம்மந்தமாக நான் வெளிநாட்டில் போயிட்டு சில பேரை கூட்டிகிட்டு வந்து இதை லீகலாக மூவ் பண்ணுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் தான் ஜிம்முனுமே இங்கே வந்து ஜாயின் பண்ண வந்திருப்பான். அது அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் ஜங்குக்குமே. ஸோ இது சம்மந்தமாக தான் நான் அவன் ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருப்பான். அப்போது ஏர்போர்ட்டில் இவனுங்க 2 பேரும் போகும்போதே வந்து கடத்திருப்பானுங்க ஃபீலிக்ஸோட ஆளுங்க. அந்த அர்ஜுனுமே ஃபீலிக்ஸோட ஆளுங்க தான். ஸோ கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற எல்லாருமே ஃபீலிக்ஸோட ஆளுங்கன்னே வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவனுங்களை போட்டு செம்மையாக அடித்து டார்ச்சர் பண்ணியிருப்பானுங்க. அப்படி இருந்துமே ஜங்குக்கு வந்து ஒத்துருக்கவே மாட்டான். ஜிமினியுமே அடித்து கேட்பாங்க, அவனுமே ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா அவங்க வந்து லைக் அது ஒரு புனிதமான தொழிலாக நினைப்பாங்க. இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி ஆர்கன்ஸை வாங்கிறது அதெல்லாம் அவனுங்களுக்கு பிடிக்காது. ஸோ போட்டு செம்மாடியாக அடிச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் இதை வந்து தேவங்க மூலியமாக மூவ் பண்ணால் ஈஸியாக வந்து இது பண்ணலாம். ஏன்னா அவங்ககிட்ட லீகலாக பவர் இருக்குது. ஸோ நிறைய அடியாட்கள் மாஃபியாவாக இருந்திருக்கான். ஸோ அதனால தான் இவனுங்களை அடித்து ஸோ அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இவனுக்கு அனுப்பி விடுவோம் தான் உங்க கூட அன்றைக்கி மேக்கோட் செஷன் பண்ணியிருப்பால. ஸோ அப்போது இதை வந்து சொல்லியிருப்பானுங்க. தென் அதனால தான் ஸோ இது சம்மந்தமாக இவனுக்கிட்டேருந்து எப்படியாவது காப்பாற்றணும். ஸோ அது வரையும் வந்து அவனுங்க 2 பேருக்கு எதுவும் ஆகக்கூடாதுல்ல. அதனால தான் ஸோ ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனுப்பி விட்ருப்பான். இவனுங்க 2 பேரும் உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே மயங்கி போட்டு விழுந்துட்டீங்க. ஏன்னா அந்த வீடியோஸுமே காட்டியிருப்பான். அதுக்கப்புறம் ஹோபி தான் வயன் வயன் ஐயோ அப்படி சொல்லிட்டு அப்படியே ஷோஃபாவில் படுக்க வச்சுருக்கான். டேய் என்னடா சொல்கிற? இப்படி ஒரு நிலமையா? போட்டு செம்மையாக அடித்து வச்சுருப்பானுங்க. 2 பேருமே அன்கான்ஷியஸாக தான் அவன் கயிறு கட்டி போட்டு அப்படி கிடக்குறானுங்க. இவன் அப்படியே அழுதுகிட்டே பேசுகிறான். நான் ஒரு மாஃபியா தான், என்னால் முடிஞ்சதை பண்ணிட்டேன். ஆனால் ஜிமினியும் ஜங்குக்கும் எங்கே வச்சுருக்கானுங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் அவனை ட்ரேஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறான் ஆரம்ப. ஹோபி நம்ம கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுறோம். நம்ம தங்கச்சி உயிரை அவன் காப்பாற்றிருக்கான் ஜங்குக். ஜிமின் இதுக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. 2 பேரும் கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும். அதே மாதிரி இதை பப்ளிக்கு தெரிய வச்சு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் மூடி ஆகணும். தேவம் உனக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கோம்.
அவன் போய் ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறான். என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ எப்படியாவது ஜிமினும் ஜங்குக்கும் காப்பாற்றணும் தான் நான் அந்த மாதிரி ஒயன்கிட்ட ஆஷா நடந்துக்க வேண்டியது இருந்துச்சு. இல்லைன்னா ஒயன் எதுக்கு நீ போகிற, ஏன் போகிற, அந்த ரீசன் கேட்டிருப்பா. மற்றபடி ஒயனை நான் மனசார ஹர்ட் பண்ணல. என்னை மன்னிச்சிடுங்க ஹியூம், என்னை மன்னிச்சிடுங்க. இட்ஸ் ஓகேடா, இட்ஸ் ஓகே, ஒயனை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான். இவனுங்க மற்ற பிளான்ஸ் எல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இவனுங்க டாக்டர்ஸ்னால் கண்டிப்பாக மற்ற ஹாஸ்பிட்டலோட கனெக்ஷன் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஹாஸ்பிட்டல்லாம் லைக் இந்த மாதிரி இயங்குதோ, இந்த மாதிரி ஆர்கன்ஸ் திருட்டு பண்ணுறாங்களோ எல்லாத்தோட டீட்டெயிலுமே அந்த கனெக்ஷன் மூலிமா வாங்குறானுங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் மீடியா பர்சனுக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்பிக்கையான ஆளுக்கு எல்லாத்தையுமே அனுப்பிட்டுருக்காங்க. ஃபுல் எவிடன்ஸ் கிடைச்சோன்னே இதை பப்ளிஷ் பண்ணுற மாதிரி. இங்கே தேவங்க வந்து அவங்க இருக்க இடத்த ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்துக்கு அப்புறமா ஃபைனலி அந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக ரீச் பண்ணிடுறானுங்க. ஆரம்பு ஹோபி லைக் தேவங்க தான் இருக்கான். ஹியூம் கண்டிப்பாக இதில் பத்திரமா இருந்தாக்கணும். ஆளுங்க இங்கே சுற்றி இருக்காங்க, ஆனால் இங்கே தான் இருப்பாங்களான்னு, அதுவும் ஜிமினும் ஜங்குக்கும் இங்கே வச்சுருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனுங்க அப்படியே உள்ளே போகிறானுங்க. உள்ளே போனால் ரொம்ப எம்டியாக இருக்குது அந்த பிளேஸே. நான் சொன்னால இந்த காட்டுக்குள்ளே இருக்க இடம் அந்த இடம். அங்கே போய் பார்க்குறானுங்க, எல்லாமே எம்டியாக அவ்வளோ காலியாக இருக்குது. ஹியூம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம் இந்த இடத்த, ஆனால் யாருமே இருக்க மாதிரி இல்லையே. என்ன பண்ணுறதுனே தெரியலையே. அதுக்கப்புறம் தான் லைக் ஹோபி நடந்துக்கிட்டே எங்கேயோ போய் தடுக்கி விழுறான். டேய் பார்த்து நடடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆரம் கத்துறான். ஸோ அந்த இடத்துல பார்த்தா ஏதோ வந்து லைக் அந்த மிதியடி போட்ட மாதிரி இருக்குது. ஸோ அந்த மேட்டை எடுத்துகிட்டு பார்த்தா அந்த இடத்துல பள்ளமாக இருக்கும். பார்த்தா அது ஒரு டோரு. டேய் அது ஏதோ டோர் மாதிரி இருக்குடா அப்படின்னு சொன்னோன்னா தேவங்க போய் பார்க்குறான். எஸ் அது பேஸ்மெண்ட்டோட டோரு. அது ஓப்பன் பண்ணால் அந்த இடத்துல ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அவ்வளோ இருட்டாக இருக்குது. இவனுக்கு டார்ச் லைட் வச்சு தான் போகிறானுங்க. பார்த்தா லைக் அங்கே யாரோ விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தா அங்கே ஜிமின் தான் இருக்கான். டேய் ஜிமின் 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 அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து ஹீட்டு போயிட்டே இருக்கான் உடம்புலேருந்து. ஹியூம் இவன் உடம்பு ஏன் சில்லுன்னு ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஆரம் தான் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவன் கண்ணை செக் பண்ணப்போ அப்படியே ப்ளூ ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம். டேய் ரொம்ப பாய்சனான ஊசி போட்டிருக்காங்க. இவனுங்க இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் இங்கேருந்து இட்டு போகலன்னா கண்டிப்பாக காப்பாற்றுறதுக்கு கஷ்டம். ஜங்குக்கு இங்கேருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்கிறான். பக்கத்தில் அவனுங்க ஆளுங்களாம் இருக்காங்கல்ல தேவங்கோட ஆளுங்க. ஸோ அவனுங்க எல்லாம் வந்துடுறானுங்க. ஸோ ஜிமின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி உயிரே போயிட்டுருக்கு அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஜங்குக்கு தேடினா ஸோ அவனை கட்டி போட்டு வச்சுருக்கானுங்க. அவனுக்கும் அப்படி தான் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அவனையும் இட்டு போகிறாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஜிமினும் ஜங்குக்கும் பார்க்கும்போது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்க ஆளுங்க எல்லாமே அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போயாச்சு. இங்கே ரொம்ப கஷ்டமாக பேசிக்கிட்டே வரானுங்க. அப்போது ஆரம் தலையில் வேகமாக யாரும் அடிக்கிறாங்க. ஆ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறான். ஸோ இவனுங்க 2 பேரும் ஹோபியும் தேவங்க முன்னாடி போயிருப்பாங்கல்ல. என்ன சத்தம் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஃபீலிக்ஸ் அவங்க ஆளுங்களோடு நின்றுருக்கான். என்ன தயாங் என்னை மறந்துட்டியா, பார்த்து பல வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். ஸோ தேவங்க அவ்வளோ கோவம் வருது. இவங்க 2 பேரும் இந்த நிலமையில கொண்டு வந்து எங்களையும் அழிக்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக போய் அடிக்க போகிறான். ஆனால் அவனுங்க ஆளுங்க விடவே இல்லை, டச் பண்ணவே விடலை. ஆனால் போட்டு பொலன்னு பிறந்துட்டு இருக்கான் தேவங்க அவனுங்க ஆளுங்களை. ஸோ இங்கே ஹோபி தான். டேய் ஆரம் ஆரம் ஏந்துடா டேய். ஆரம் அப்படியே ஒரு மாதிரி மயக்கத்துக்கு போகிற மாதிரி இருக்கான். தட்டி எழுப்பிட்டு இருக்கான். ஸோ அவனுங்க 2 பேரையும் போட்டு அடிக்கிறதுக்குமே ஆளுங்க வந்தாச்சு. பிகாஸ் அவனுங்க எல்லா எவிடன்ஸுமே விட்டு இப்போ ஃபுல்லாக பப்ளிஷ் ஆகிடுச்சு. அந்த லைக் அந்த ஃபீலிக்ஸோட ஃபேஸு எல்லாமே அந்த மீடியாவுக்கு தெரிஞ்சிருச்சு. போலீஸ் அவனை அவ்வளோ சுற்றி தேடிட்டு இருக்காங்க. அவன் கிடச்சா அவனை கொல்றதுக்கு கூட ரெடி. பிகாஸ் லைக் இதில் வந்து பெரிய பெரிய ஆளுங்களும் இருக்காங்கல்ல. லைக் எப்படி சொல்கிறதுனா
விஐபிஸும் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ ஃபீலிக்ஸை பிடிச்சா பல பேரோட இது வெளில வரும். ஸோ அவங்களுமே ஃபீலிக்ஸை கொல்றதுக்காக சுற்றிட்டுருக்காங்க. அதனால் செம்ம காண்டு இவனுங்க 2 பேர் மேலேயும். தேவங்க மேலே இன்னுமே செம கோவம். ஸோ எல்லாருக்குமே ஃபைட் நடந்துகிட்ருக்கு. தேவங்க எல்லா ஆளுங்களையும் அடிச்சுட்டு இப்போ ஃபீலிக்ஸ் கிட்ட தான் வந்து நிற்கிறான். அவனுக்கு அப்படியே ரத்தம் ஊற்றுது. பிகாஸ் அவ்வளோ அடி அவனும் அடிச்சிருப்பான், அவனுக்கும் அடி இவ்வளோ விழுந்திருக்கும். என்ன தொட்டிருந்தா கூட பரவாயில்ல, என் உயிர் நண்பனை தொட்டுட்டல, உன்னை விடவே மாட்டேன்டா. என்ன என்ன தயம் எனர்ஜியாக வந்த, ஓ ஃபைட் பண்ணி எல்லா எனர்ஜியும் போயிடுச்சு போல. என்ன எப்படி சமாளிக்க போகிற? உன்னை எப்படி சமாளிக்கிறேன், உன்னை எப்படி கொள்றன்றதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறான். ஃபீலிக்ஸு செம்ம எனர்ஜியாக இருக்கான். ஏன்னா அவன் எந்த சண்டையும் போடல. போட்டு அடிக்கிறான் அவனை. தேவங்க போட்டு அடி அடின்னு அடித்து அப்படியே கத்தியால் குத்துறான். அவன் போய் தொம்முன்னு கீழே விழுறான். செம்மையாக வலிக்குது அவனுக்கு. ஸோ ஹோபி என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவன் ஆக்சுவலாக லைக் வந்து ஓரமாக இது பண்ணிவிட்டு அவன் ஒளிஞ்சிருப்பான். போய் அவன் ஒளிஞ்சிருந்து தலையில் வேகமாக அடிச்சிட்டான், லைக் ஃபீலிக்ஸோட தலையில். அவன் திரும்பி ஹோபியை எது அடிக்கிறதுக்குள்ள நாம்ஜூன் இருக்கான்ல, ஸோ அவனுக்கு கொஞ்சம் மயக்க தெளிஞ்சிருக்கும். ஸோ அவன் வந்து தடுக்க 2 பேருமே இங்கே வந்து ஓரளவுக்கு போராடிட்டுருக்காங்க. இங்கே வந்து லைக் தேவங்க கொஞ்சம் லைட்டாக மயக்க தெரிஞ்சு பார்க்குறான். இங்கே 2 பேரும் அவங்க போராடிருக்க பார்த்துட்டு இங்கே அவனும் வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஸோ எப்படியோ அந்த ஃபைட் பண்ணி கடைசியில் அங்கேயே வந்து ஃபீலிக்ஸை கொல்றாங்க. அதுக்குள்ளே லைக் கொன்று முடிக்கிறதுக்கும் போலீஸ் வரத்துக்கும் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து ரவுண்ட் அப் பண்ணி எல்லாம் ஃபர்தர் ப்ரொசீஜர் பண்ணிகிட்ருக்காங்க. தேவங்க செம்ம அடி. ஸோ ஆம்புலன்ஸும் வந்திருக்கும். ஸோ அவன் ஹோபி ஆரம் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. சீரியஸாக போயிட்டுருக்கு ட்ரீட்மெண்ட் ஜிமினுக்கும் ஜங்குக்கும். தேவங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்து தெளிஞ்சோடனே அவனுக்கு ஜங்குக்கும் ஜிமினும் வந்து நல்லா இருக்கானுங்களான்னு தான் பார்த்துட்ருக்காங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல, எப்படியாவது நல்லாகி வந்துடணும் அப்படின்றாங்க. ஆனால் வந்து சொல்லியிருக்காங்க டாக்டர் ரொம்ப சீரியஸாக இருக்குது, 2 பேரும் பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவன் கெஞ்சுறான், என்ன ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாற்றுறீங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் ஆரம்பம் அப்படியே கட்டு போட்டு வந்து பார்க்குறான். எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜிமின் கண் முழிச்சிடறான். ரொம்பவே ஹாப்பி அதை பார்த்தோன்னே. போயிட்டு நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கானுங்க. எங்கள் லைக் ஜங்குக்குமே அவ்வளோ சீரியஸாக இருக்கும். அவனுமே ரொம்ப இது பண்ணியிருப்பான். எங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க, அது எல்லாத்தையுமே சொல்லி. ஏன்னா போட்டு பயங்கரமாக அடிக்கிறதாகட்டும், லைக் போட்டு கத்தியால் குத்துறது கிழிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணியிருப்பானுங்க 2 பேருமே, ஜிமினியும் ஜங்குக்கையும். ஸோ ஜங்குக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எப்போ முழிப்பான்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே ரொம்ப சீரியஸாகிட்டு பொழைக்கவே மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மிராக்கிளாக வந்து அவனுக்கு சரியாகுது. அவன் கண் முழிக்கிறான். பார்த்தா சுற்றி நீங்கள் ஆரம், ஜேஹோப், தயாங்க, ஜிமின் எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்கானுங்க. ஜிமினுக்கு முடியல, இருந்தாலுமே ஜங்குக்கு நல்லா இருக்கானான்னு சொல்லிட்டு அவனை தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா வந்து அவன் தான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னான். அவனை தான் ரொம்ப இது பண்ணியிருப்பானுங்க. ஸோ அதுக்கப்புறம் லைக் கிட்டத்தட்ட 3 மந்த் கிட்ட ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துருப்பாங்க. நீங்கள் தான் நல்லா பார்த்துருப்பீங்க ஜங்குக்கும் ஜிமினுமே. அதுக்கப்புறம் தேவங்க்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போது. ஸோ அதுக்கப்புறம் சரி பண்ணி இப்போது டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்தாச்சு ஜிமினும் ஜங்குக்குமே. இப்போ எல்லாருமே ஒன்றா தான் இருக்கீங்க. ஸோ இப்போ தான் அவனுக்கு கிடச்சிருக்கு உங்ககிட்ட சாரி கேட்குறதுக்கான டைமே. இப்போ நீங்களும் தேவங்க தான் மாடியில் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் பார்த்துட்டு கேட்குறீங்க, ஏன் என்கிட்ட இதெல்லாம் முன்னாடியே சொல்லலை? இல்லை வாயன், எப்போ நான் இந்த மாஃபியா தொல்லை எடுத்தேன்னு தெரிஞ்சதோ நீ கண்டிப்பாக என்னை விட்டுட்டு போயிடுவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஒரு பயத்தில் இந்த மாதிரி பண்ணேன். உன்னை அடித்தேன். நம்ம அடிச்சிருடி. எனக்கு தெரியும் தேவம், நீ ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும். என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நானும் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல. இருக்கட்டும் வாயன், என்கிட்ட வந்தது உன்கிட்ட வந்து என் பிள்ளைக்கும் ஆபத்தாகிடக்கூடாதுன்னு தான் உன்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சேன். அதான் நம்ம அங்கே இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஆரம்பிக்கும்
ஹோபிக்குமே பிரச்சனை வந்திருக்கும். அதான் நான் இங்கே கூப்பிட்டு வந்து சேஃப்டியாக வச்சுக்கிட்டேன் உன்னையும் குழந்தையும். எப்படியோ எல்லாமே நல்லதாக முடிஞ்சது. இந்த ஃபீலிக்ஸும் கதை முடிஞ்சது. நீங்கள் வந்து ஹக் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. நீ மாஃபியா தொழிலுக்கு போக மாட்டேல்ல? போக மாட்டேன் வாயன். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நிறைய மூடியாச்சு. இதுக்கப்புறம் ஒருத்தனும் பயப்படுவான் இந்த மாதிரி செய்யறதுக்கு. அதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ பயப்படாத, எல்லாமே சரியாயிடும். ஸோ அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே ஃபியூ டேஸ் ஆகியிருக்கும். எல்லாருமே ஜாலியாக போய் படத்துக்கு போகிறீங்க. அங்கே எல்லாமே ஃபன்னாக அவ்வளோ பேசிக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக இது பண்ணிகிட்ருக்கீங்க. நல்லா படம் பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் அவங்க எல்லாருமே உட்காந்துருக்கீங்க. ஜிமினு, ஜங்குக்கு எல்லாருமே. இங்கே பார்த்தா குழந்த கரெக்டாக லைட்டாக 2 பேரும் கிஸ் பண்ணுறதுக்கே வந்திருப்பீங்க. நீங்களும் தேவங்கும் குழந்த கரெக்டாக கத்த ஆரம்பிச்சிருப்பானா. இங்கே கிஸ் பண்ண வந்தது எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. இங்கே அதுக்கு மேலே ஜங்குக்கு தான், டேய் மச்சான் வீட்டில் போய் வச்சுக்கோ எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு அவன் கரெக்டாக கவுண்டர் கொடுக்கவும் எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. ஜிம்மின் அதுக்கு மேலே, ஏ மச்சான் பேசாமல் அதை நீங்கள் 2 பேர் பண்ணுறது அப்படியே வீடியோ எடுத்து இந்த படத்தில் போட்டால் எல்லாம் சூப்பராக பார்ப்பாங்கள்ல, அந்த சீனில் செம்ம போராக இருக்குடா, நீங்கள் 2 பேர் பண்ணுறது இன்னும் நல்லா இருக்கு அப்படின்றான். நீங்கள் தான் ஷையில் அப்படியே மூச்சை மூடிக்கிறீங்க தேவங்க மேலே சாஞ்சிக்கிட்டு. டேய் எங்கே வந்து கலாய்க்கணும்னு ஒன்று இருக்குல்லடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ ஓகேடா, இதோட ஹாப்பி எண்டிங்காக முடிச்சுக்கலாம். எனக்கு தெரில இது எப்படி கொண்டு போனேன்னு சொல்லிட்டு. நானே செம்ம தூக்கத்தில் பேசிகிட்டு இருக்கேன். மணி இப்போ என்ன தெரியுமா, கரெக்டாக 12 கிட்டத்தட்ட 12:20 நைட்டு. அப்போ பேசிகிட்ருக்கேன். ஏதாவது உளறிட்டு தான் மன்னிச்சிடுங்க, தூக்கத்தில் வேறு இருந்தேனா. ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிது பிகாஸ் சம் சுச்சுவேஷன். அது மட்டும் இல்லாமல் உண்மையாலுமே இந்த மாதிரி நடந்துகிட்ருக்குடா, ரியலாக பேஸ்டு சுச்சுவேஷனில் தான் அது வந்து இந்த ஸ்டோரி எடுத்தேன். ஸோ ஆர்கன்ஸ்லாம் நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணி வாங்கிறது இருக்குது, அவங்க விருப்பம் இல்லைனாலும். ஸோ பர்சனலாக இதை பார்த்ததுனால உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, அதுவும் முக்கியமாக கவர்மெண்ட் சைட். ஓகே, ஸோ ஓகேடா, பார்த்து இருந்துக்கோங்க. சொல்லணும்னு தோணுச்சு, ஸோ இந்த மூலிமா சொல்லிட்டேன். ஓகேடா, எப்படி இருந்தது சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் அம்மி, நெக்ஸ்ட் பார்ப்போம். சராங்கே.